Neha Mathematics channel என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 7th maths term 3 exercise 4.3 ல challenging problem தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 6th problem பார்க்கலாம். In chess a knight can move only in L shaped pattern. So இந்த குதிரை அப்படிங்கற இது பாத்தீங்கன்னா அது knightன்னு சொல்லுவோம். இப்போ அந்த நைட் காயின் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பாக தான் நமக்கு மூவ் ஆகும். ஸோ எப்படின்னா 2 வெர்டிக்கல் ஸ்கொயர்ஸ் ஒரு ஹாரிசான்டல் ஸ்கொயர், இல்லைனா 2 ஹாரிசான்டல் ஸ்கொயர் ஒரு வெர்டிக்கல் ஸ்கொயர், இல்லை ஒரு வெர்டிக்கல் 2 ஹாரிசான்டல், இல்லை ஒரு ஹாரிசான்டல் 2 வெர்டிக்கல், அந்த மாதிரி தான் அது மூவ் ஆகும். சரியா? இப்போ இதை வந்து என்ன கேட்குறாங்கன்னா இதுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் நம்ம எழுதணும். எப்படி அப்படின்னா இந்த நைட் அப்படிங்கிற இது வந்து நமக்கு எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா G8லேருந்து G5க்கு மூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. G5க்கு கிடையாது, இந்த இடத்துல D5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதிகபட்சமாக 2 மூவில் நம்ம G8லேருந்து D5க்கு வந்து நம்ம மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நமக்கு அந்த பேட்டர்ன் தெரியணும். சரியா? இப்போ இதில் இந்த டயக்ராமை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சம்மோடையதை. ஸோ இங்கே வந்து இப்போது G8 அப்படின்னா Gலேருந்து ஓகேவா 8க்கு, அப்போ இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல தான் நமக்கு அந்த வந்து காயின் வந்து நைட் காயின் இருக்குது. சரியா? இந்த நைட் காயினை நமக்கு எங்கே மூவ் பண்ணணும்? D5ல மூவ் பண்ணணும். சரியா? D5 அப்படிங்கிறது வந்து நமக்கு எங்கே இருக்குன்னா D. ஸோ 5 அப்படிங்கிறது வந்து நமக்கு Dலேருந்து 5க்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் கரெக்டாக. இது வந்து 5, 6க்கு கீழே 5 இருக்கும். ஸோ அந்த பிளேஸ். இப்போ இந்த காயினை வந்து எல் ஷேப்புக்கு நம்ம மூவ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு எல் ஷேப்னால் இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணால் இந்த காயின் இங்கே வந்துடும். அடுத்து இங்கேருந்து இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மூவ் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் வைஸு. அப்போ 1 2 2 டவுன், ஓகேவா? அப்புறம் 1 லெஃப்ட்டு, இந்த மூளை எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, இப்போ இந்த மூளை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 டவுன் 1 லெஃப்ட், இது ஒரு மூவ். அதுக்கப்புறம் செகண்ட் மூவ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 1 டவுன் 2 லெஃப்ட்டு. ஸோ இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன பாயிண்டில் வந்துடும்? இந்த பாயிண்டில் நமக்கு வந்துடும். சரியா? இப்போ இதே மாதிரி இது ஒரு மெத்தடு. ஸோ இப்படியும் எடுத்துகிட்டு வரலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து இந்த மாதிரி கூட நம்ம எடுத்துகிட்டு வரலாம். சரியா? அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இதில் வந்து நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்? இந்த மெத்தடு. இப்போ இதிலேருந்து இது இல்லைன்னா நமக்கு இதாக வரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லெஃப்ட்டு 2 டவுன் அப்படி வரும். ஓகேவா? தென் என்ன பண்ணுவோம்? இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 டவுன், அதே தான் 1 டவுன் 2 லெஃப்ட்டு. ஸோ இந்த மூவ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இப்படியும் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இன்னொரு மெத்தடில் நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரலான்னா ஸோ இங்கேருந்து டேரெக்டாக நம்ம இங்கே போயிட்டு எல் ஷேப்பில், ஸோ இங்கேருந்து இங்கே வரலாம். ஓகேவா? இப்படியும் வரலாம். ஸோ இப்படி வரும்போது நமக்கு என்ன வரும்? ஆர் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ இதில் வேணால் எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 லெஃப்ட்டு 1 டவுனு, தென் என்ன பண்ணுறோம்? 2 டவுனு 1 லெஃப்ட்டு. இப்போ நம்ம 7th கொஷின் பார்ப்போம். The pink shape is congruent to blue shape. Describe the sequence of transformation in which the blue shape is the image of pink shape. ஸோ இந்த பிங்க் ஷேப் தான் ப்ளூ ஷேப்பில் மேட்ச் ஆகணும். சரியா? ரெண்டுமே கான்க்ருவெண்ட் இமேஜ். ஸோ இப்போ இதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன மூவ்ஸ் வந்து பண்ணணும்? 1 2 3. ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைடு 3 மூவ் பண்ணும்போது இந்த பிங்க் ஷேப் இங்கே நகண்டுரும். நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5. ஸோ எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு ப்ளூவும் இந்த பிங்க்கும் டச் பண்ணுறதுக்கு நமக்கு 5 மூவ்ஸ் அப் கொடுக்குறோம். சரியா? அப் கொடுக்கும்போது எக்ஸாக்டாக இப்போ நமக்கு இந்த பிங்க் வந்து இந்த மாதிரி நமக்கு நகண்டு வந்துடுச்சு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம்? இப்போ இந்த ஷேப்பில் இருக்குது கரெக்டாக. இப்போ இதை வந்து இந்த சைடில் வந்து அப்படியே இதை திருப்புறதுக்கு என்ன செய்வோம்? இது வந்து 90 டிகிரி அப்படியே திருப்பணும். அப்போ 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் நம்ம ரொட்டேட் பண்ணோன்னா நமக்கு அந்த இடத்துல கரெக்டாக மேட்ச் ஆகி இந்த இமேஜ் இங்கே மேட்ச் ஆகிடும். சரியா? இந்த இமேஜை நம்ம இந்த பாக்ஸை ஒரு பேப்பரில் நீங்கள் வரைஞ்சிட்டு இதை 90 டிகிரி இப்படி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கரெக்டாக மேட்ச் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்ப்போம். இந்த மாதிரி பொசிஷனில் இருக்குது. இப்போ இந்த பொசிஷனில் இருக்குது இந்த பிங்க் இமேஜை இந்த பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வரணும். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னு பாருங்கள். இப்போ இங்கே இருக்க இமேஜை ஃபஸ்ட்டு இங்கே எடுத்துகிட்டு வருவோம். சரியா? அடுத்தது இங்கே எடுத்துகிட்டு வருவோம். அப்போ 2 மூவ்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? 1 2 மூவ்ஸ் லெஃப்ட் நம்ம கொண்டு வருவோம். ஓகே, தென் இப்போ நமக்கு இந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல நமக்கு இப்படி வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த இமேஜை நம்ம என்ன பண்ணணும்? 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸில் நம்ம ரொட்டேட் பண்ணணும்.
ஸோ இங்கேருந்து நம்ம இதை இப்படி ரொட்டேட் பண்ணுவோம். நம்ம 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸில் நம்ம ரொட்டேட் பண்ணியிருக்கோம். ரொட்டேட் பண்ணோன்னா நமக்கு என்ன வந்துடும், இந்த பாயிண்ட் வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த சைட் திரும்பிடும். அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம் பார்ப்போம். இப்போ அடுத்த சம்மில் நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ 8th சம் பார்ப்போம். 8th சம்மில் இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இதில் நமக்கு எப்படி வரைஞ்சிருக்காங்க, இதை அப்படியே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும். ட்ரான்ஸ்லேஷனை அப்படியே இதை மூவ் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே இருக்க பாயிண்ட்டை நம்ம அப்படியே இந்த இடத்துல மூவ் பண்ண போகிறோம். சரியா? மூவ் பண்ணி இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி வரைய போகிறோம். ஸோ அப்போ இதை காப்பி பண்ணி வரைஞ்சோன்னா இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி வரும். சரியா? ஓகே. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் இந்த ஆன்சரு. அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு சம்மில் பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறோம் இந்த இமேஜை. ஸோ ரிஃப்ளெக்ட்னால் நம்ம அப்படியே இந்த பக்கமாக வரைய போகிறோம். ஸோ இப்போ நான் இங்கே காட்டுற பாருங்க ஆன்சரில். ஸோ இந்த மாதிரி வரையணும். ரிஃப்ளெக்ஷனுக்கு நம்ம வரையணும். ஸோ இப்போ ரிஃப்ளெக்ஷனுக்கு எப்படி வரைஞ்சிருக்காங்க, இதை அப்படியே இப்படி போட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளிக்கிறேன். இங்கேருந்து நமக்கு இந்த இடத்துல இப்போது இங்கே பாருங்கள், ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் இங்கே போட்டு இப்படி வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல 2 பாக்ஸஸ் வந்து வருது, இந்த இடத்துல ஒரே ஒரு லைன் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதனால் பின்னாடி இருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ இங்கே 1 இது டிஸ்டன்ஸ் விட்டுருக்காங்க கரெக்டாக. ஸோ அதே 1 டிஸ்டன்ஸ் விட்டு இங்கே நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் இங்கேருந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இத்தனை லைன் ட்ராவல் ஆகி அந்த கீழே பாயிண்ட் வருது அப்படின்னு பாருங்கள். 1 2 3 1 2 3. சரியா? அப்போ அதே தான் 1 2 3 1 2 3. ஸோ இதுதான் இந்த சென்டர் பாயிண்ட்டு. அப்போ நமக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிக்கும் போது அந்த சென்டர் பாயிண்ட் இங்கே வரும். ஸோ இப்போ இதை எப்படி வரையணும்னா இப்படி வரைஞ்சி, ஸோ இப்போ எக்ஸாக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் இங்கே வருது. ஸோ இதை நம்ம இப்படி கொடுப்போம். ஸோ இப்போ பார்க்க நமக்கு ஒரே மாதிரியே இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இதுதான் நமக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ரொட்டேஷனை இதை அப்படியே ரொட்டேட் பண்ணணும். ஸோ ஒரு டர்ன் அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இப்போ இதனுடைய ஆன்சர் காட்டுறேன். இதை இருக்குது பாருங்கள். இதை அப்படியே ஒரு டர்ன் நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். சரியா? இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இங்கே இருக்குது இந்த ஷேப் வந்து நமக்கு அப்படியே இந்த இடத்துல வந்துடும். ஸோ இப்போ இந்த ஷேப்பை நம்ம திருப்புறோம். ஸோ திருப்பும்போது இங்கே வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் தள்ளி வருது அப்படின்னு பாருங்கள். இங்கேருந்து 1 2 3 4. அதே மாதிரி 1 2 3 4. அப்போ இங்கே வரைக்கும் வரணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்துடும். அப்போ 2 இது தள்ளி வந்திருக்கு. அப்போ இங்கே வந்துடும். ஸோ இங்கேருந்து உள்ளக்க 2 வருது. அப்போது 2. அப்புறம் இங்கேருந்து க்ராஸில் இந்த லைனை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்கும் அந்த இமேஜ். இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணிட்டோம். சரியா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர்.